நேற்று காலையில் ஆன்லைனில் வந்து பார்க்குற 10 கிலோ ப்ரௌனி, 10 கிலோ தம் அடை, 10 கிலோ முட்டை மிட்டாய் எல்லாத்துலேயும் 10 கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கிலோ எவ்வளோ ரேட்டுன்னு தெரியும். 10 கிலோ 10 கிலோன்னு சொல்லி நான் அமௌண்ட்லாம் வந்து போட்டு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியும் அவங்க ஃபேக்குன்னு தெரியும். ஸோ நம்ம எதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வந்து அமௌண்ட் 1 கேஜி இவ்வளோன்னு சொன்னேன். 1 கேஜி ஓகே, இப்போ 10 கேஜிக்கு அமௌண்ட் போட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 10 கிலோக்கு எல்லாத்துக்கும் ரேட் போட்டு வந்து சொல்லினேன். அதிலே வந்து கம்மி பண்ணி தான் வந்து சொன்னேன். அடேங்கப்பா இவ்வளோ அமௌண்ட்டான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ 1 கிலோ வாங்குறது அமௌண்ட்டும் உங்களுக்கு தெரியும். 50 கிலோ அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு தெரியும். எதுக்கு டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. உடனே வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆர்டர்லாம் வேணாம். என்கிட்ட இருக்கிறது மொத்தமாக 1000 தான் இருக்குது. 1000 கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. என்ன நியாயங்க இதெல்லாம்? அந்த மெசேஜை பார்த்தா ஒரே எனக்கு சிரிப்பு தான் வச்சு, கோவம் எதுவுமே வரவே இல்லை. ஆனால் எனக்கு டைம் இல்லைங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. எனக்குன்னு கிடையாது, யாருக்குமே அந்த மாதிரி வந்து செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க.